இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொக்கத்தங்கம் படத்தோடைய கதை சுருக்கம் தான். இந்த படம் 2003ல ரிலீஸ் ஆனுச்சு ஜனவரி 15ஆம் தேதி. படத்தோடைய டைரக்டர் கே. பாக்யராஜ் அண்ட் மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள். இந்த படத்துல விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க, பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காரு, அப்புறம் சௌந்தர்யா நடிச்சிருக்காங்க. இதோட மற்றும் பல நடிகர்கள் இருக்காங்க. நல்ல ஒரு குடும்ப படம் தான் இது. ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு படம். இந்த படம் வந்த புதுசுல நல்ல ஒரு ஹிட் கொடுத்த படம்னு கூட சொல்லலாம். இந்த படத்துல விஜயகாந்த் சார் அவர்கள் அவங்க தங்கச்சி கூட தான் இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே அவங்க அம்மா, அப்பா இறந்து போயிருப்பாங்க. அதனால தன்னோட தங்கச்சிய அப்பா, அம்மா எல்லாமா இருந்து ரொம்ப ஒரு பாசம் காட்டி வளர்த்துட்டு வந்துட்டு இருப்பாரு. இவர் ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இது விவசாயம் பண்ணுறது, அந்த மாதிரி மில்லு வச்சிருக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் பார்த்துட்டு வந்துட்டுருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா அதே ஊரில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. தனியாக இருக்கிறனால அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் குடிச்சிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட போய் வம்பிழுக்க போவார். அப்போ நைட் நேரத்தில் யாருமே ஹெல்ப்புக்கு வராத டயத்தில் இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாது. கதவுல எவ்வளோ முட்டு கொடுத்து இது பண்ணி வச்சாலும் அந்த கதவை உடைக்கிற அளவுக்கு அவர் வெளியில் நின்று ரொம்ப ஃபோர்ஸாக போட்டு தள்ளிட்டு இருப்பார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சௌந்தர்யா அடுப்பில் சுடுதண்ணி வச்சுருவாங்க, வச்சு ஊற்றி விட்டுருவாங்க. அந்த கடுப்பில் என்னைவாடி இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸாக வருவார் கதை வடிக்கிறதுக்கு. ஆனால் அதுக்குள்ளே விஜயகாந்த் சார் காப்பாற்றிடுவார். என்ன நினைப்பாங்கன்னா, விஜயகாந்த் சாருடைய தங்கச்சி சொல்லுவாங்க, அவங்க தனியாக இருக்கிறனால தானே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, பேசாமல் அவங்கள கூட்டிகிட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. இவருக்கும் அதுதான் சரின்னு படும். சரின்னு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இதில் என்னன்னா, விஜயகாந்த் சாருக்கு சௌந்தர்யா மேலே கொஞ்சம் அஃபெக்ஷன் இருக்கும். சௌந்தர்யாவுக்கும் அப்படி தான் விஜயகாந்த் சார்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு அவங்க தங்கச்சியும் பார்த்துட்டு அவங்க பாட்டில் இருப்பாங்க. நல்ல ஒரு க்ளோஸாக இருப்பாங்க அவங்க ஃபேமிலியோட. இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இதில் விஜயகாந்த் சார் அவருடைய தங்கச்சிக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருப்பாரு. அப்போ நிறைய ப்ரோக்கர்ஸ்ட்டை ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருப்பாரு. அப்போ இவங்களுக்கு அமைகிற அந்த மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ். அவர் தான் பக்கத்து கிராமத்தில் இருப்பார். அவரும் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான். அப்போது இந்த மாதிரி பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஓகேன்னு சொல்லி கல்யாணம்லாம் பண்ணி வைப்பாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிற வீட்டில் அவங்க அண்ணனோ தம்பியோ இருந்தால் அவங்க என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும். அதாவது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு முறைப்படி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் புரோக்கர் இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு 10 நாளில் ஒரு நாளாக என்னமோ தான் மறுநாளே இவங்க விஜயகாந்த் சார் பரிசம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ பார்த்தா இவர் கேட்பாரு, என்னது இது, ஏன் தட்டெல்லாம் வச்சுருக்கீங்க, என்ன பேசுறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது, என்ன புரியலன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி தானே நாங்கள் பேசி தானே புரோக்கர்கிட்ட அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க தங்கச்சி விஜயகாந்த் சார் சொல்லுவாங்க, இல்லை எங்களுக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் முடியாதுங்க, என் தங்கச்சி நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பேச்சு நடக்கும். இதில் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் தங்கச்சி சொல்லிடுவாங்க, கட் அண்ட் ரைட்டாக அதெல்லாம் முடியாது, நாங்கள் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி சௌந்தர்யா விஜயகாந்த் சாரே நினச்சிட்டு வீட்டில் இருக்காங்க இல்லையா, அதனால் அவங்க தங்கச்சி ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, அப்போனா நீ வாழாவட்டியாக தான் போய் இருக்கணும் உங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் மறுநாளே தான் அண்ணன் கூட அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுவாங்க. வாழாவட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுக்காக அப்போ போயிடுவாங்க. இதில் என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழித்து இவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வரும், ரிசல்ட் வரும். அப்போ விஜயகாந்த் சார் போயிட்டு அவங்க வீட்டில் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோட ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போவார். போயிட்டு இந்த மாதிரி என் தங்கச்சி மாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வீட்டில் உள்ளவங்க ஒரு மாதிரி தப்பாக பேசி அனுப்பி விட்ருவாங்க. அவங்க தங்கச்சி தப்பாக பேசி அனுப்பி விட்ருவாங்க. அதில் இவர் கடுப்பாயிருவார். அதில் பிரச்சனைகள் என்ன ஆயிரும்னா, இவர் அடிக்க அவங்கள அடிக்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ள பொம்பளைகளுக்கு தலையிலலாம் அடிபட்டுரும். அது பிரகாஷ்ராஜ் வந்தோன்னே சொல்லி கொடுத்துருவாங்க இந்த மாதிரின்னு. அப்போ பிரகாஷ்ராஜ் வேகமாக அவங்க வீட்டுக்கு போவார் அவங்க அண்ணனை அடிக்கிறதுக்காக. போகும்போது வேகமாக போய் சண்டை போட போகும்போது ஒரு தங்கச்சி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, அவங்க வீட்டு பொம்பளைங்க எப்படி பேசியிருக்காங்க பாருங்கள். அந்த வார்த்தையெல்லாம் சொன்னோன்னா இவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். அதுக்கப்புறம் அவர் அவரோட ஒய்ஃபோட சேர்ந்து வாழணும்னு நினைப்பாரு. ஆனால் சொல்லிடுவார், என் தங்கச்சிக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகட்டும், ஆனதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அது வரைக்கும் நான் உன்னை இங்கே பார்த்துட்டு போகிறேன்ற மாதிரி பிரகாஷ்ராஜ் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே ஊரில் இருக்கக்கூடிய வேற ஒருத்தருக்கு விஜயகாந்த் சாரே அவங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவார். அதுக்கப்புறமா சௌந்தர்யாவும் விஜயகாந்தும் சார் சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபேமிலியே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி குட் ஃபினிஷிங்கில் முடிச்சிருப்பாங்க.